வெயில் அடிக்குதே நீ உள்ள போ அப்படின்றான். ஃப்ரெண்ட்ஸ் செம்ம வெயில் அடிக்குது. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நம்ம வந்து மிளகா வந்து விதை போட்டு அந்த செடியா முளைச்சது இல்லையா, அதை போயிட்டு ஒரு விசிட் பண்ண போறோம். நல்லா பெருசா வந்து காய்க்க ஆரம்பிச்சிச்சு. அதை போயிட்டு பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க போலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உள்ள வந்துட்டோம். இங்கே பாருங்க ரோஸ், அங்கே வெளியில் நம்ம வீட்டு எதிரில் ரோஸ் செடி வச்சுருந்தோம் இல்லையா, அங்கே பறிச்சிட்டு வந்தேன். நான் வச்சுட்டு நான் 3 அப்படியே கொத்தா இருந்ததா பறிச்சுன்னு வந்தேன். பறிச்சுன்னு அப்படியே உள்ளே வந்து பார்த்தா செடியெலாம் நல்லா முளைஞ்சி துளுத்து வந்துருக்கு சூப்பராக. இது எப்படின்னா, அந்த மிளகா செடிலாம் இருக்குது இல்லையா, இந்த ரோட்டு மேலே போவோமே நாற்று, அந்த நாற்று வாங்கிலாம் நாங்கள் வைக்கல. நம்ம வந்து வீட்டு செலவு தூள் அரைப்போம் இல்லையா, மிளகா தூள், அந்த மிளகா தூள் அரைக்கக்குள்ளே நாட்டு மிளகாவாக இருந்துச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணோம், அந்த நாட்டு மிளகா வந்து அப்பாவுக்கு கேட்டேன், இந்த மிளகாலேருந்து விதையை எடுத்து நாம்ளே ஏன் மிளகா செடி இது பண்ணக்கூடாது, ஏன் நாற்றுலாம் வாங்கணும் காசு கொடுத்து அப்படின்னு கேட்கக்குள்ள அப்பா என்ன பண்ணாங்க, அந்த நாட்டு மிளகாலேருந்து விதையை எடுத்து இந்த இடத்துல காய போட்டு அதை அப்படியே தூவி விட்டது தான். 1 மந்தில் நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு. அந்த வீடியோ வந்து மேலே நான் அட்டாச் பண்ணுறேன். குட்டி குட்டியாக துளுத்து வந்துச்சு இல்லையா அந்த மிளகா செடி, அது வீடியோ வந்து நான் எண்டு ஸ்க்ரீன்லேயும் அட்டாச் பண்ணுறேன், மேலேயும் நான் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து இது முன்னாடியே பறிச்சிட்டோம். இப்போ நான் வீடியோக்கோசம் நான் ஒரு 2-3 விட்டு வச்சுருக்கேன். அதை நான் பறித்து காமிக்கிறேன். இது வந்து நாட்டு மிளகா தான். இது இங்கே பாருங்க குண்டு குண்டாக இருக்கும் இல்லையா, இந்த ஊறுகாய் மிளகாலாம் போடுறாங்க இல்லையா, நல்லா சுல்லுன்னு காரம், அந்த மிளகா தான் இது. நல்லா காரம் நாட்டு மிளகாய். நம்ம வீட்டு எதிரில் ஒரு 2 செடி இருக்குது. அது வந்து எப்படின்னா குச்சி குச்சாக இருக்கும், மெலுசாக. இங்கே பாருங்கள் நாட்டு மிளகாய். ஒரு எப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 20-25 ஒரு 20 கண்ணுக்கிட்ட இருக்குது. அழகாக பூ பூத்து, நிறைய பூ பூத்துருக்கு, துளுத்து வந்திருக்கு செம்மையாக. இது வந்து என்னடா இது என் ஹைட்டில் இருக்குதுன்னு பார்த்தா தண்டு கீரையா இது. இது ஏன் இவ்வளோ தூரம் முத்தி போகிற அளவுக்கு விட்டுருக்கீங்கன்னு கேட்டால், நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு யூஸ் ஆகும். கீரை தூவி விட்டால் செடிக்கு கீரைக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நிறைய முத்தி வரட்டும், அதனால தான் நான் அவ்வளோ ஹைட்டுக்கு வச்சுருக்கேன்னு அப்பா சொன்னாங்க. இங்கே பாருங்கள், சும்மா நான் உருவி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இதுதான் தண்டு கீரை. நீங்கள் கடையிலலாம் போயிட்டு காசு கொடுத்து ஒரு பாக்கெட் 20 ரூபா வாங்குறீங்கல்ல, இதை காய வச்சா தான் கடுகு மாதிரி கருப்பாக இருக்கும். அதை தான் தூவி விட்டு தண்டு கீரையை ஆக்குறாங்க. செம ஹைட்டாக இருக்குது, இவ்வளோ சைஸில் இருக்குது தண்டு. இதே மாதிரி 4-5 இடத்துல இருக்குது பாருங்கள், அங்கெல்லாம் இருக்குது தண்டு கீரை. அதெல்லாம் ஹைட்டாக இருக்கிறதுலாம் தண்டு கீரை தான். ஒரு 6 இடத்துல போட்டிருக்காரு அப்பா. அந்த விரையை தூவி விட்டது தான் அழகாக முளைஞ்சி வந்திருக்கு. அப்புறம் பீக்குங்க வந்து நிறைய விட்டுச்சு, எல்லாம் செத்து போயிடுச்சு. அப்படியே காஞ்சி போய் கீழே கொட்டிச்சு. ஒரு 1-2 இருக்குது முட்டி போய், அதை அப்படியே விட்டு வச்சுருக்கோம். தழைலாம் பார்த்திங்கன்னா அப்படியே பழுத்துருது. ஏன் தான் அப்படியே பழுக்குதுன்னு தெரியல. அப்பா நல்லா தான் மருந்துலாம் போட்டு வச்சுருக்காங்க. இந்த பூச்சி மருந்து, சாம்பல் அதெல்லாம் நல்லா தூவி விட்டுருக்காங்க. இருந்தாலும் அந்த தழைலாம் அப்படி தான் பழுக்கும் போல். பீக்குங்க பூவும் விட்டுருக்கு, நிறைய பிஞ்சு விட்டுருக்கு. அப்புறம் இன்னொன்று ஒரு முக்கியமானது உங்ககிட்ட ஒன்று காமிக்க போகிறேன். நானே இது வரைக்குமே அப்படி பார்த்ததில்ல. தோப்பு நெல்லிக்காய் கொத்து கொத்தாக இருக்குது. வாங்க காமிக்கிறேன். இது நான் நம்பவே இல்லை. நான் இங்கே பாருங்க, வெறும் குச்சி தான் இருந்தது. இந்த குச்சி திடீர்னு வந்து பார்த்தா இலைலாம் துளுத்து, அந்த இலைக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா பபுளாக இருக்குது. என்னதுன்னு கேட்டால் பூ விட்டுருக்கு. என்னது பூ? அப்போ இது கண்டிப்பாக இது நெல்லிக்காய் தானா இதுன்னு கேட்டதுக்கு அம்மாவும் சொல்கிறாங்க, அப்பாவும் சொல்கிறாங்க, இதான் நெல்லிக்காய், இதில் என்ன டவுட் அப்படின்னு கேட்குறாங்க. இது இப்போ தான் நல்லா வருது. இது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. நல்லா ஜூமில் காமி. இதோ பாருங்க, நிறைய இருக்குது, கொச்சுன்னு இருக்குது. இதில் தழையே அவ்வளோவும் இல்லை. எப்படிதான் இவ்வளோ காய் வந்திருக்குன்னு தெரியல. இது ஒரு நம்ம 1 மந்த் 2 மந்த்தில் வெயிட் பண்ணி பார்ப்போம். நல்லா காய் காய்ச்சுதா நல்லா வீடியோக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சம் நல்லா குட்டி குட்டியாக இருக்குது, பூ தான் இருக்குது. இது நல்லா காய் காய்ச்சா தான் நல்லாயிருக்கும். ஐயோ போச்சு. அழகாக துளுத்து வந்திருக்குடா, வச்சுன்னு அழகாக துளுத்து வந்திருக்கு நெல்லிக்காய். அதை பிடிச்சி இழுக்கிற. சொரக்காய் நிறையா இருக்குல்ல,
ஒரு குட்டி 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 குட்டியாக இருக்குது சுரக்கா. கொச்சு கொச்சுன்னு நிறையா பிஞ்சிட்டு இருக்கு, நிறைய பூ விட்டுருக்கு குட்டி குட்டியாக. ஆனால் ஒன்று கூட பெருசாகல, இவ்வளோ சைஸ், ஒரு ஃபிங்கர் சைஸில் தான் இருக்குது நிறைய சுரக்கா. பா நெக்ஸ்ட்டு இதை பாருங்க, மாமரம். இதுவும் கொஞ்சம் வச்ச கொஞ்ச நாளாக வந்து அப்படியே தான் இருந்தது, துளுக்கவே இல்லை. திடீர்னு எங்கள் வீட்டு அந்த கேட்டாண்ட நின்றுன்னு பார்த்தா என்னடா அது பச்சை பசேல்னு துளுத்து வந்திருக்குன்னு பார்த்தா அது மாமரம் அழகாக துளுத்து வந்திருக்கு. இது எல்லாமே வந்து பண்ணை செடி, குட்டி குட்டியாக இருக்கக்குள்ளேயே பூ பூத்து காய் காய்க்குமா. ஸோ இது மாங்கன்னும் பூ பூத்து காய் காய்க்குதான்னு பார்ப்போம். நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் ஒரு சில வருஷம், சில மாதம் இல்லை சில வருஷத்துலேயே பூ பூத்து காய் காய்க்குதான்னு பார்ப்போம். அப்படியே இங்கே பாருங்கள் மிளகா செடி, இங்கே ஒரு 3 இருக்குது. இந்த இடத்துல தான் மிளகா வந்து தூவி விட்டாங்க விதை. இதுலேருந்து தான் பிடுங்கி அந்த இடத்துல நம்ம மாற்றி வச்சுருக்காங்க அப்பா. அந்த மிளகா விதை இருக்கு இல்லையா, அது இந்த இடத்துல தான் போட்டது. எல்லாமே பிடுங்கி பிடுங்கி அங்கே நட்டு வச்சுருக்காங்க அப்பா. நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா, அங்கே 2 3 இருக்குது. என் ஹைட்டில் தான் இருக்குது. 3 கொய்யாப்பழம் விட்டுருக்கு. அதான் சொன்னேன் இல்லையா, பண்ணை செடியிலலாம் சீக்கிரமாக பூ பூத்து காய் காய்ச்சிரும். அது என்ன கொய்யாக்கான்னு தெரியல, நாட்டு கொய்யாக்காவா இல்லை வேறு எதாவது தெரியல. 3 கொய்யாக்கா விட்டுருக்கு சூப்பராக. அதுவும் கொஞ்சம் சில எப்படின்னா ஒரு 4-5 மாதம் ஆகும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் பெருசாக வரதுக்கு. அப்போ வீடியோவில் நல்லாயிருக்கும். வாங்க மூடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வச்சனுக்கு வந்து ஈவினிங் ஆனாலும் வெயில் வந்து மண்டை கொளுத்துது. கீழே விட்டோன்னே வச்சு என்னடா அது திடீர்னு அழுகுறான்னு பார்த்தா கால் சுடுது போல். அதனால் இவர் வந்து இப்போ கீழே இறங்க மாட்டுறாரு. நம்ம யூஸ் பண்ணாத தக்காளி பழம்லாம் இருக்குல்ல, அழுகி போயிட்டு அதை என்ன பண்ண தூக்கி கடாசணும். ஒரு நாள் தூக்கி கடாசினோட எங்கே பார்த்தாலும் தக்காளி செடியாக முளைஞ்சி வந்திருக்கு. அதை எடுத்து பிடிங்க அப்பா அழகாக நட்டு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, 1 2 3 மொத்தம் 3 தக்காளி செடின்னு இல்லை, இன்னும் நிறையா இருக்குது. எங்கே பார்த்தாலும் நட்டு வச்சிருக்காரு தக்காளி செடியை. இதோ பாருங்க, இதோ ஒரு தக்காளி செடி. எங்கெங்கெல்லாம் நினைக்கிறாரோ அங்கங்கெல்லாம் தக்காளி செடியாக நட்டு வச்சுட்டாரு. நம்மளுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா தக்காளி கடையில் வாங்க தேவையில்ல, கத்திரிக்காய் வாங்க தேவையில்ல, பச்சை மிளகாய் வாங்க தேவையில்ல. சரி ஓகே, இப்போ கொஞ்சம் வெளியில் கத்திரிக்காய் இருக்கான்னு தெரியல, சாம்பார் வைக்கணும். அதுக்கு நம்ம பெருக்கலாம். நாளைக்கு நம்ம டெய்லியும் வந்து தோசைக்கு சாம்பார் வச்சு கொடுக்குறோம் கடையில். அதனால் டெய்லியுமே ஒரு 2-3 கத்திரிக்காய் இருந்ததுன்னா கொஞ்சம் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கடையில் வாங்காமல் அதை போய் பெருக்கலாம். வாங்க, கத்திரிக்காய் கொஞ்சம் பறிச்சுக்கலாம். இது எல்லாமே நாட்டு கொய்யாக்காய் தான், நாட்டு கத்திரிக்காய் தான் எல்லாமே. இப்போ நான் பறிக்கிறது எல்லாமே நாட்டு கத்திரிக்காய். அண்ணாமலை கத்திரிக்காயும் இருக்குது, அதில் கொஞ்சம் ரொம்ப பிஞ்சாக இருக்குது. அதனால் இப்போதைக்கு இது மட்டும் நம்ம பறிச்சுக்கலாம். சாம்பாருக்கு கொஞ்சம் இருக்குது, நான் பறிக்கிறேன். ஸோ பாருங்க, நான் சொன்னேன் இல்லையா வீட்டு ஆப்போசிட்டில் 2 பச்சை மிளகா. அது வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது. இது என்ன பச்சை மிளகானே தெரியல. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கத்திரிக்காய் மிளகாலாம் பறிச்சாச்சு. நம்ம டெய்லி யூஸ்க்கு பறிக்கிறதுனால நிறைய சேரலை, ஒரு 1/2 கிலோ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது போல். இங்கே பாருங்கள் கத்திரிக்காய், இது எல்லாமே நாட்டு கத்திரிக்காய் தான். மிளகாவும் நாட்டு மிளகாய் பறிச்சாச்சு, இன்னைக்கு யூஸ் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி மிளகாய் வந்து காஞ்சி மிளகாய் விதையை காய வச்சு போடணும், அப்படியே போடக்கூடாது. முளக்கால் இருக்கிற விதையை எடுத்து நீங்கள் காஞ்சி மிளகாய் வாங்கினீங்கன்னா கடையில் அதை விதையை எடுத்து கம்முனே இருக்க மாட்டாங்க. விதையை எடுத்து காய வச்சு அதை நீங்கள் தூவி விடுங்க, கண்டிப்பாக துளுத்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய் பாய்.